சித்தம். அப்படி என்றால் அது இந்து என்றோ கிறிஸ்தவன் என்றோ இஸ்லாம் என்றோ எந்த மதமோ எந்த ஜாதியோ வேறுபாடின்றி எல்லா மனு குலத்தையும் மீட்பதற்காகவே கடவுள் மனிதனாக அவதரித்த நாளை தான் இன்றைக்கு முழு உலகமும் கிறிஸ்துமஸாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் இன்றைக்கு உங்கள் கிராமத்திலே வந்து மிகுந்த மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் இந்த கூட்டத்திலே நிறைய வாலிபர்கள் உண்டு, பெரியவர்கள் உண்டு, சகோதரிகள் உண்டு. நாங்கள் எல்லோரும் இந்த மாலை பொழுதில் எங்களுடைய வேலைகள் எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு உங்கள் கிராமத்தில் வந்தவர்களுடைய ஒரு நோக்கம் என்னவென்றால், நாங்களும் ஒரு காலத்திலே இப்படிதான் இருந்தோம், எங்களுடைய அறிவு அப்படிதான். ஏனென்றால் இது கிறிஸ்தவருடைய பண்டிகை, இயேசு கிறிஸ்துவும் எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் அலைந்து கொண்டிருந்ததால் அந்த நாட்களிலே இயேசு எங்கள் உள்ளத்தில் வந்தார். இயேசு எங்களுக்கு விடுதலை கொடுத்தார், சமாதானம் கொடுத்தார். அந்த சந்தோஷ செய்தியை தான் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை வீடுகளில் இருக்கலாம், தெருக்களில் நின்று கொண்டிருக்கலாம். நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே சில நிமிடங்கள் உங்கள் வேலைகளை ஒதுக்கி வைத்து எங்களை கவனிக்கும்படியாக மிக அன்போடு நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் இந்த இடத்திலே பிரசங்கிக்கிற அல்லது சொல்லுகிற இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே கடந்து வந்தார். உலகத்தை முழுவதும் படைத்த கடவுள் மனிதனை சிருஷ்டித்த ஆண்டவர். இந்த நாம் பார்க்கிறதான சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மரங்கள், செடி கொடிகள், பறவைகள், ஊரும் பிராணிகள், ஜீவராசிகள் எல்லாவற்றையும் படைத்ததான அந்த கடவுள் ஏன் ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வர வேண்டும் என்று ஒருவரை நீங்கள் யோசிக்கலாம். காரணம், எங்கள் கருத்தில் இருக்கிறதான பைபிள் சொல்கிறது, கடவுள் முதல் முறையாக மனிதனை படைத்தார். மனிதனை கடவுளுடைய சாயலாக படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் மனிதன் கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டார். மனித சாயலாக படைத்த போது மனுஷனுக்குள்ளே தவறுகள் இல்லை, பாவம் இல்லை. பாவம் இல்லாத ஒரு மனிதனை தான் கடவுள் படைத்தார். ஆனால் மனிதன் இந்த பூமியில் படைக்கப்பட்ட பின்பு பிசாசு அல்லது சாத்தான் என்று சொல்லுகிறதான ஒருவர் உண்டு. சாத்தானை குறித்து வேதம் சொல்லுகிறது, மனிதனை அழிப்பதற்கும் கொல்லுவதற்குமாக வருகிற ஒருவன் தான் சாத்தான். அந்த பிசாசு மனிதனை வஞ்சித்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஒரு பிழையை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக மனிதன் தங்கியிருந்ததான ஏதேன் என்று சொல்லுகிறதான அந்த தோட்டத்திற்குள்ளே வந்து மனிதனை பாவம் செய்வதற்காக தூண்டினார். கீழ்ப்படியாமை என்ற பாவம், கடவுளுக்கு கீழ்ப்படியாத பாவத்தை மனிதன் செய்து தேவனுடைய மகிமை அற்று போனான். அப்படி ஆண்டவருடைய மகிமையில் இருந்து மனிதன் தள்ளப்பட்டு பாவம் செய்து விட்டார். அந்த நாளில் இருந்து மனிதனுக்கு ஒரு பேர் உண்டு, பாவியான மனிதன். பைபிள் சொல்லுகிறது, எல்லா மனிதனும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்று போனார்கள். இது கிறிஸ்தவ மதம் மட்டுமல்ல, எல்லா மதங்களும் சொல்லுகிறது. அதற்காகத்தான் பாவத்தில் இருந்த ஒரு மோசனம் கிடைப்பதற்காக, பாவத்தில் இருந்த ஒரு மீட்பை பெற்றுக் கொள்வதற்காக மனிதர்கள் கோயிலுக்கு செல்கிறார்கள், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறார்கள், கடவுளை வேண்டிக் கொள்ளுகிறார்கள், இன்னும் பலிகளை செலுத்துகிறார்கள். கிடா வெட்டுகிறது மற்றும் கோழிகளை எல்லாம் வெட்டி பலி செலுத்துவது எதற்கு என்று சொன்னால், அவர்களிடத்தில் கேட்டால் சொல்லுவார்கள், எங்களுக்கு மோட்சம் வேண்டும், எங்களுக்கு கடவுளுடைய பிரீதி வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் எங்களுடைய உடலை வறுத்து அந்த கடவுளிடம் செல்லுகிறோம் என்று சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, ஆனால் இந்த மனிதனுடைய பாவங்களை போக்குவதற்காக நம்முடைய உடலை வறுத்துக் கொண்டு நாம் மிகவும் பயபக்தியோடு கூட கோயில்களுக்கு கடந்து போகிறது நிமித்தமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்றால் ஒரு நாளும் இல்லை. போயிட்டு வந்த பின்பு மறுபடியும் மனிதன் அந்த பாவம் செய்கிறான். பைபிள் சொல்லுகிறது, அந்த பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தினுடைய பிரதிபலம் மரணம். இப்படி மனிதன் நித்திய மரணத்துக்குள்ளாக கடந்து செல்லுகிறான். முடிவிலே அவன் நரகம் என்ற இடத்துக்குள்ளே போய் அழிந்து போகிறான். இப்படி போகக்கூடாது என்பதற்காக மனிதனை படைத்த கடவுள், மனிதனை சிருஷ்டித்த கடவுள் மனிதனை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக
ஒரு மனித அவதாரம் எடுத்து உலகத்திற்கு வந்தார். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஏன் அவர் மனித அவதாரம் எடுத்து வர வேண்டும்? பிரியமானவர்களே, மனிதனை ரட்சிக்க வேண்டும் என்றால் அவர் ஒரு மிருகத்தின் உருவத்தில் வந்தால் மனிதன் அங்கீகரிப்பதில்லை. அல்லது வேற எந்த ஒரு உருவத்திலும் மனிதனின் உலகத்தில் வந்தால் மனுஷன் அங்கீகரிப்பதில்லை. அதற்காக அந்த கடவுள் மனுஷனாகவே வந்தார். அந்த மனிதனுடைய சாயலாகவே வந்தார். அந்த மனிதனை மீட்டுக் கொள்வதற்காக இந்த பூமிக்கு வந்து அந்த மனிதனுடைய பாவங்களை எல்லாம் தன் தோளிலே அவர் சுமந்தார். அந்த மனிதனுடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொள்வதற்காக அவர் சிலுவையிலே மரித்தார். சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தினார். ஏனென்றால் பிரமாணம் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எல்லா மதங்களும் சொல்லுகிறது ரத்தம் சிந்த வேண்டும். அதனாலதான் எல்லா மதங்களும் பலி செலுத்தி ரத்தம் சிந்துவது. அந்த ரத்தம் சிந்தினால் பாவம் மன்னிக்கப்படும் என்பதற்காக மனிதர் அப்படி செய்கிறார். இதுதான் கிறிஸ்தவ மதம் சொல்லுகிறது. ரத்தம் சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அதற்காக ஆண்டவர் பரலோகத்தை படைத்த தேவன், இந்த பூமியை படைத்த தேவன், மனுக்குலத்தை படைத்த அந்த ஆண்டவர், பிரியமானவர்களே, தன்னுடைய ரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தி அந்த ரத்தம் இந்த உலகத்தினுடைய எல்லா மனிதனுடைய பாவங்களையும் மீட்டுக் கொள்ளுகிறது. இதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பாவ மன்னிப்பு உண்டு. அந்த பாவத்தில் இருக்கிற மோட்சம் உண்டு. நாங்களும் இப்படிப்பட்டதான நிலைமையில வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் அந்த இயேசு விசுவாசித்ததினாலே, ஏனென்றால் பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறது நிமித்தமாக இயேசுவினுடைய பிள்ளைகளாக மாற முடியும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அதற்காக நாம் எந்த புண்ணிய காரியங்களையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய சரீரங்கள் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் என்னுடைய பாவங்களை மன்னியும். காரணம் பைபிள் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்கள் எவ்வளவு கடும் சிவப்பாயிருந்தாலும் அதை ஆண்டவர் பஞ்சை போல வெண்மையாக மாற்றுவார். எவ்வளவு பெரிய பாவியாயிருந்தாலும் அந்த பாவத்தை ஆண்டவரிடம் அறிக்கை செய்தார், ஆண்டவரிடத்தில் சொல்லுவோமே என்று சொன்னார், நிச்சயமாக ஆண்டவர் அந்த பாவங்களை மன்னிப்பார். எங்கள் கூட்டத்தில் கூட சில குடிகாரர்கள், மனம் திரும்பினவர்கள் உண்டு. பெரிய பெரிய பாவங்களுக்கு அடிமையான மக்கள் உண்டு. அவர்கள் எல்லாம் இன்றைக்கு மனம் திரும்பி தங்களுடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்துவிட்டு இன்னைக்கு கடவுளுடைய பிள்ளைகளாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். எனவே பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்களும் அந்த சூழ்நிலையில் இருக்கலாம். எனக்கு ஒரு மோட்சம் வேண்டும், எங்களுக்கு ஒரு விடுதல் வேண்டும், எங்களுக்கு ஒரு சமாதானம் வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய கேள்வி, நாம் இந்த பூமியில் வாழ்கிறோம், நிறைய காலம் வாழ்ந்து சம்பாதித்து அப்படியே நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகலாம் என்று அநேகர் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்கள் பைபிள் சொல்லுது, ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தில் மிகுதி 80 வருஷம் கூட இந்த உலகத்தில் வாழலாம். வாழ்ந்த பின்பு மரணம் உண்டு. எல்லாருக்கும் மரணம் உண்டு. ஆனால் பிரியமானவர்களே, மரணத்திற்கு பின்பு வாழ்க்கை குறித்து யாரும் யோசிப்பதில்லை. சிலர் யோசிக்கிறார்கள், மரணத்துக்கு பின்பு நமக்கு என்ன தெரியும் என்று சொல்லி. நான் சொல்லுகிறேன், நமக்குள்ளே ஒரு விலையேறப்பட்ட ஆத்மா இருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய சரீரம் ஒருவேளை அழிந்து போகலாம், நமக்குள் இருக்கிறதான விலையேறப்பட்ட அந்த ஆத்மா மோட்சத்துக்கு போக வேண்டும், பரலோகம் போக வேண்டும் என்று சொன்னார். நிச்சயமாக நம்முடைய மரணத்திற்கு பின்பு அந்த பரலோகம் செல்ல வேண்டும் என்றால் நிச்சயமா அதுக்கு ஒரே ஒரு வழி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். காரணம், அவர்தான் நம்முடைய பாவங்களுக்காக பிராயச்சித்தமாக, நம்முடைய பாவத்திற்கு பரிகாரமாக இந்த உலகத்திலே வந்து மரித்த தெய்வம். அந்த இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். இன்னைக்கு இந்த உலகத்திலே மரித்தவர்கள் அநேகர் உண்டு. கடவுள் என்று சொல்லுகிற அநேகர் மரித்திருக்கிறார்கள். ஆனால் அதோடு கூட அவர்களுடைய சாம்ராஜ்யம் முடிந்து போனது. ஆனால் பிரியமானவர்களே, மரித்து உயிரோடு எழும்பின ஒரே ஒரு கடவுள், ஒரே ஒரு தெய்வம் நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு மட்டும்தான். ஏனென்றால் இயேசுவை அடக்கம் செய்த கல்லறையில் 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழும்புவதற்கு அடையாளம் உண்டு. அந்த கல்லறையில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். ஆனபடினா இது ஒரு சரித்திரம், இது ஒரு சரித்திரம். ஒருவேளை நீங்க கேட்கலாம், இயேசு அப்படி ஒரு ஆள் பிறந்ததுக்கு என்ன அத்தாட்சி என்று கேட்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு 2025 என்று சொல்லி நாம் எல்லாம் இந்த வருஷத்தை சொல்லுகிறோம். இன்னும் ஒரு மாதம் தாண்டினால் 2026. இது எதை குறித்து சொல்லுகிறோம்?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து. கிபி என்று சொல்லுவார்கள், கிறிஸ்துவுக்கு பின். கிமு என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் அந்த கிபி என்பது யாரை குறித்து சொல்லுகிறது? கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. அது இயேசுவை குறித்து சொல்லுகிறது. அப்படி என்றால் உலகத்தில் எந்த ஒரு மனுஷனுக்கும் சொல்ல முடியாது இயேசு ஒருவர் வரவில்லை என்று சொல்ல முடியாது. நிச்சயமாய் 2026 என்ற ஒரு வருஷத்துக்கு நாம் சொல்லுவோம் என்றால் கட்டாயமாக இயேசு இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். அப்படி என்றால் அந்த பிறந்த இயேசு மரித்தது உண்மை. இயேசு கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தது உண்மை. இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவது உண்மை. அதெல்லாம் உண்மை என்றால் இயேசு போகும்போது ஒரு வார்த்தை சொன்னார், நான் போனது போல திரும்பவும் வருவேன். பிரியமானவர்களே, அப்படி என்றால் அதெல்லாம் உண்மை என்றால் இயேசு வருகிறது உண்மைதான். இயேசு சீக்கிரமாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை அழைத்துக் கொண்டு பரலோகம் செல்வதற்காக இயேசு சீக்கிரமாய் வருகிறார். ஏனென்றால் இயேசு இந்த பூமியில இருந்தபோது சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் திரும்பவும் வருவேன். வந்து நான் இருக்கும் இடத்தில் உங்களையும் கூட்டிக் கொண்டு போவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதுக்குதான் பேரு பரலோகம். நாங்கள் பிரசங்கிக்கிற சொர்க்கம், நீங்கள் சொல்லுகிற மோட்சம். அந்த மோட்சத்தில் இயேசு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். யாருக்காக என்றால் இயேசுவுக்காக வாழுகிற பிள்ளைகள், பாவம் இல்லாமல் வாழுகிற ஜனங்கள், பரிசுத்தமாய் வாழுகிற ஜனங்கள், அவர்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் இயேசு சீக்கிரமாய் வருவார். வரும் பொழுது நாங்கள் எல்லாம் போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். காரணம், நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்திருக்கிறோம். இயேசு எங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்று ஒரு நிச்சயம் எங்களுக்கு உண்டு. பிரியமானவர்களே, அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? ஒருவேளை இன்று மரித்தால் நாம் எங்கே போவோம் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? கட்டாயமாக இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் இந்த மாலை பொழுதிலே நாங்கள் உங்களோடு சொல்லுகிறேன், எங்களுக்கு அந்த நிச்சயம் உண்டு, அந்த நம்பிக்கை உண்டு, அந்த விசுவாசம் உண்டு. நாங்கள் ஒருவேளை இந்த கிராமத்திலே நாங்கள் இப்பொழுது செத்து விழுந்தால் கூட அடுத்த நொடியில் நாங்கள் பரலோகம் செல்வோம். என கேட்கிறதான நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? இல்லை என்றால் நிச்சயமாக இயேசு விசுவாசியுங்கள். அந்த நம்பிக்கை அவர் உங்களுக்கு தருவார். அந்த ஒரு சமாதானம் உங்களுக்கு தருவார். ஒருவேளை நீங்கள் வியாதியோட இருக்கலாம், ஒருவேளை ஒரு பெரிய சாபம் உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், ஒருவேளை கடன் பாரத்தோடு நீங்கள் வாழலாம். நாங்கள் பல கோயில் குளங்களுக்கு சென்றோம், எங்களுக்கு இன்னும் ஒரு விடுதலை இல்லை, எங்களுக்கு இன்னும் ஒரு சமாதானம் இல்லை, நாங்கள் தேடாத கடவுள் இல்லை, நாங்கள் போகாத மருத்துவமனையில் இல்லை, எங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லை, நாங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் எங்கேயோ போய்கொண்டு இருக்கிறது, எங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை என்று சொன்னார். நீங்கள் கவலைப்படாதீர்கள், கடவுள் உங்கள் கிராமத்துக்கு வந்திருக்கிறார், உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். நீங்கள் அவரை சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீங்கள் யாரும் மதம் மாற வேண்டும் என்று சொல்லவில்லை. நாங்கள் யாரும் மதம் மாறவில்லை, நாங்கள் மதம் மாறவில்லை, எங்களுடைய மனம் மாறிவிட்டோம். பாவத்தில் இருந்த எங்கள் மனதை மாறிவிட்டோம். நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். நீங்களும் பிரியமானவர்களை இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு உங்களை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு நீங்கள் எந்த பணத்தையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் உங்களுடைய உடம்பை ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் பாதயாத்திரை செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இருக்கிற இடங்களில் இருந்து சொல்லுங்கள், ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களது பாவங்களை மன்னியும், எங்களை உங்கள் பிள்ளையாக மாற்றும் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால், நீங்கள் யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அந்த இயேசு உங்களுக்கு ஒரு ஆறுதலும் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தருவார். அப்படி மனிதனுக்கு சமாதானம் கொடுக்க வந்த அந்த இயேசு பிறந்த நாளைத்தான் பிரியமானவர்களே இன்றைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடுகிறார். ஆனபடியால்தான் நாங்களும் மிகுந்த சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு எங்களுடைய வேலைகள் எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு உங்கள் கிராமத்தில் எங்கள் மாலை பொழுதில் வந்து நின்று கொண்டு நாங்கள் கத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அன்பாக சொல்லுகிறோம், நாங்கள் எங்களை நேசிக்கிறோம். நீங்களும் யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது, நீங்களும் எங்களை போல மோட்சத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் உங்களோடு கேட்கிறோம். நீங்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார், உங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுப்பார், உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். நிச்சயமாய் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய போகிறோம். என்னுடைய செட்டிகுளம் என்ற கிராமம் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறது. அங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணி முதல் 10 மணி வரை நீங்கள் இருக்கிறதான இடங்களிலே
முடிந்தால் எங்களோடு சேர்ந்து உங்களை கண்களை மூடி ஜெபம் செய்யுங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல கிராமத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இந்த வேப்பன்குளம் கிராமத்தையும் நேசித்து இங்குள்ள மக்களுக்கும் சமாதானம் கொடுப்பதற்காக நீங்க வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இங்கே வசிக்கிற இந்த காலனியில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். வியாதியோடு, பலவீனத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு எங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்காதா, சமாதானம் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு மனிதருக்கும் ஆறுதல் கொடுங்க. நாங்கள் பெற்ற சமாதானத்தை அவர்களுக்கு நீர் கொடுப்பீராக, நம்பிக்கை கொடுப்பீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த ஊரில் உள்ளதான் எல்லா விவசாயிகள், ஆண்டவர் இந்த ஊரில் உள்ளதான் எல்லா குடும்பங்களுக்கும் சமாதானத்தையும் ஆறுதலும் ஆண்டவர் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இவ்வளவு நேரம் எங்களை